திருச்சி மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் திருச்சியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. அதில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, முன்னாள் மாநில தலைவர் திருநாவுக்கரசர் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் கட்சியின் கூட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் அக்டோபர் 2ஆம் தேதி கன்னியாகுமரியில் இருந்து சென்னைக்கும், நாகையில் இருந்து நீலகிரி மாவட்டத்திற்கும் காங்கிரசார் நடைபயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும், அதில் ராகுல் காந்தி பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தார். கட்சியை பலப்படுத்த வேண்டும். கட்சியை பலப்படுத்தினால், கட்டமைப்பை வலிமைப்படுத்தினால் தான் உங்களுக்கு மரியாதை, எங்களுக்கு மரியாதை. திருச்சியில நாம் மேயர் பதவியில இருந்தோம். நமக்கென்று ஒரு மேயர் இருந்தது. இன்றைக்கு ஏன் மேயர் இல்லை? எங்கே பிழை இருக்கிறது? எங்கே தவறு ஏற்பட்டு இருக்கிறது? நமக்குள்ளான தவறா, சித்தாந்தத்தின் அடிப்படையிலான தவறா, இல்ல தலைமையின் தவறா? இந்த தவறை நான் யார் செய்திருந்தாலும் தவறுதான். அதை உங்களிடமே விட்டு விடுகிறேன். கடந்த காலம் கடந்ததாக இருக்கட்டும், வரும் காலம் நல்ல வகையாக இருக்கட்டும். ஆகவே நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து கட்சியை நாம் வலிமைப்படுத்த வேண்டும். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டார். அவர் எங்கெங்கெல்லாம் நடந்தாரோ அந்த இடத்திலெல்லாம் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை இந்தியா கூட்டணி பெற்றிருக்கிறது. நம்முடைய அக்டோபர் 2ஆம் தேதி நம்முடைய மகாத்மா காந்தியடியுடைய பிறந்த நாளில அகில இந்திய தலைவர்களும் நடக்க இருக்கிறார்கள். இதையெல்லாம் முடித்த பிறகு கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கும், நாகப்பட்டினத்திலிருந்து நீலகிரிக்கும் நடக்க இருக்கிறோம். அந்த நடைபயணத்தை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து வாழ்த்தி நம்முடன் நடக்க இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.